இந்த சரகேசியில் நிறைய நீட்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னொரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நீட் ஒருத்தவங்க வந்துச்சு. ஸோ ஐ தாட் ஐ ஷேர் திஸ். ஒரு கன்விக்டட் பிரிசனர், தட் இஸ் ஜெயிலில் இருக்காங்க லேடி, ஃபார் சம் ரீசன் கன்விக்டட் பிரிசனர். நம்ம லா வரைக்கும் பேசுவோம், சரகேசி லா வரைக்கும் பேசுவோம். அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னா வந்து அப்ஸ்காண்டிங் விட்டுட்டு போயிட்டார், அவ்வளோதான். சம் ரீசன் கன்விக்ட் ஆகிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு சரகேசி மூலிமா குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நீடு வந்து கேட்டாங்க, பண்ண முடியுமா. ஸோ வாட் இஸ் த லா சேயிங் அப்படின்னு சொன்னால், பிரிசனர்ன்றது தனி பார்ட். அவங்க வந்து ஒரு இப்போ சிங்கிள் விமனாக இருக்காங்க. எஸ், ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் சரகேசி, பட் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணணும்னா, அவங்க ஆஸ் பர் லா அவங்களுடைய எக்கு ப்ளஸ் செமன் டோனார் எடுத்து சரகேட் மதர் மூலிமா பண்ணலாம். அது அவங்களுடைய எக்கும் இல்லை, செமனும் டோனார்னா நாட் அலோட். ஸோ ரெண்டு பார்ட், ஒன்று அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, ஒன்று சரகேசி. ஆர்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஐதர் ஒன், உங்கள் எக் இருக்கணும் இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட செமன் இருக்கணும். ரெண்டுமே இன்னொருத்தரதை எடுத்து சரகேசி மூலிமா பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் அவங்க பிரிசனர்ன்ற பார்ட் அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸில் அவங்க லீகலி அவங்களுக்கு சரகேசி பண்ண முடியுமானா பண்ண முடியும், ப்ரொவைடட் அவங்களுடைய எக்கு அப்புறம் செமன் டோனர் ரெண்டுத்தையும் எடுத்து எம்ப்ரியோ ஆக்கி, எம்ப்ரியோ வந்து அவங்களுடைய ரிலேட்டிவே ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ரிலேட்டிவ் சரகேட்டாக இருக்குது ரெடி. ஸோ ஆஸ் பர் த சரகேசி லா அவங்க அந்த எம்ப்ரியோ எடுத்துட்டு சரகேசி லா மூலியமாக சரகேட் மதர் மூலியமாக குழந்தை பெற்றுக்கலாம். நவ் கம்ஸ் த பிகர் பாயிண்ட். அவங்க ஜெயிலில் இருக்காங்களே, அவங்க கன்விக்டட் பிரிசனர் ஆச்சு, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் அலோடானா அது வந்து கான்ஸ்டியூஷனும் பிரிசன் மேனுவலும் அப்ளை ஆகும். சரகேசி லா இஸ் ஒன் லா, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எஸ், இது முடியும், இது முடியாது. சரகேசி லாக்குள்ள அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி லான்னு ஒன்று இருக்குது. அந்த ரெண்டு லாவையும் சேர்த்து பண்ண முடியும். கோர்ட்டுக்கு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு ஆர்டர் வாங்கினா தான் பண்ண முடியும். ஒன்று பிரிசனராக இருக்காங்களே, அதுவும் கன்விக்டட் பிரிசனராக இருக்காங்களேன்னா அவங்களுக்கு முடியும். பிரிசனுக்குள்ளேயே ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, பிரிசனுக்குள்ளேயே குழந்தை பெற்றுக்கிறாங்க, குழந்தைங்களை வளர்க்குறதுக்கும் வந்து சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. ஸோ அவங்க பிரிசனராக இருக்காங்கிறதுக்காக சரகேசி போக முடியாதுன்னு லா இல்லை. அவங்க சரகேசிக்கு லீகலி ஷீ இஸ் எலிஜிபிள். ஆனால் என்ன பண்ணோன்னா, அவங்க வெளியில் வந்துட்டு அந்த எம்ப்ரியோ மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜருக்காக கோர்ட்டில், அது ஹைகோர்ட்டில் வந்து அவங்க அப்பீல் பண்ணிவிட்டு, இந்த விஷயத்துக்காக நான் சரகேசி மூலிமா குழந்தை பெற்றுக்க போகிறேன், அதுக்கு என்னோடய எக்ஸை வந்து கொடுக்க போகிறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வெளியில் வந்து கிளினிக்கல் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப ஜெயிலுக்கு போயிட்டு குழந்தை வந்து சரகேசி மூலிமா பெற்றுக்கலாம், ப்ரொவைடட் யூ ஃபாலோ த சரகேசி லாஸ். சரி, குழந்தை பிறந்த பிறகு என்ன ஆகுன்னா, ஜெயிலுக்குள்ளே குழந்தை வளர்க்குறதுக்கு பிரிசன் லா இஸ் அலோவிங். எவ்ரி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் பிரிசன் லாஸ் அண்ட் சென்ட்ரல் லாஸும் இருக்குது. ஸோ ஒரு கைதியாக இருக்கவங்க வாடகை தாய் மூலியமாக குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்னா பெற்றுக்கலாம். அவங்க கைதியாக இருக்கிறதுக்காக பெற்றுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் சரகேசி லா சொல்கிற ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க அது அவங்க தனியாக இருக்காங்க, கல்யாணமாக இருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க, வெளில இருக்காங்கன்றது செகண்ட் பார்ட். ஸோ இப்போ என்னுடைய ஒரு query வந்தது இந்த மாதிரி. ஸோ ஐ தாட் ஐ ஷேர் திஸ். ஸோ அவங்க ஜெயிலில் இருக்காங்கன்றதுக்காக வாடகை தாய் சட்டங்கள் உங்களுக்கு அப்ளை ஆகாதுன்னு இல்லை. ஜெயில் மேனுவல், கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் சரகேசி லா ப்ளஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி லா, இந்த 4 சட்டத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணி அவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம். தேங்க்ஸ்.